வணக்கம். ஆரோக்கியமாய் உண்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இது நம்ம மதிய மைக்ரோ கிரீன்ஸ். இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம வெர்மி கம்போஸ்ட் இயற்கை உரம் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இயற்கை உரத்துக்கு தேவைப்படுற பொருளை எடுத்து வச்சுக்கிறேன். இது காஞ்ச இலை சருகுலாம் அள்ளி வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம அடுப்புல கிச்சன்ல கழிவு வேஸ்ட்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மைக்ரோ கிரீன்ல அறுவடை பண்ண பிறகு மிச்சம் இருக்கிற வேஸ்ட்லாம் அந்த டப்பால போட்டு வச்சிருக்கேன். இதுக்கடுத்து மண்ணு, கொக்கோ பீட்டையும் கலந்து வச்சிருக்கேன். இதை எப்படி கலக்கலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த காஞ்ச இலையில இதுல அடியில அடியில போட்டாச்சு. இப்போ இந்த கிச்சன் வேஸ்ட் இந்த மைக்ரோ கிரீன் இது பண்ண பிறகு அறுவடை பண்ண பிறகு மண்ணு அந்த இதுக்கு எடுத்து மேல இந்த மண்ணு கொக்குது இப்படி போட்ட பிறகு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 7-8 நாளைக்கு ஒரு முறை இந்த புறாத்தையும் கிளறி விட்டுரும். கிளறி விட்டு மறுபடியும் நல்லா காத்து போகாம கீழே இது அடியில துவாரம் இருக்கும். இந்த பேக்ல குரோ பேக்ல அதுல இதான் தெரியும். இப்படி மூடிக்க வெயிட் போட்டோமாக்கா ஒரு வாரத்துக்கு ஒரு வடை எடுத்து கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு நம்ம புளிச்ச மோர், தயிர் கெட்டு போனதெல்லாம் ஊற்றி கிளறி விட்டோமாக்கா இன்னும் நல்லா இருக்கும். இந்த பேக்ல இந்த குரோ பேக்ல 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு வச்சு இப்போ போட்டோம்ல இதே மெத்தட்ல போட்டு கிளறி விட்டேன். அந்த வேறு அந்த இலை எல்லாம் மக்கிடுச்சு மண்ணு கூட. இதவே மறுபடியும் நம்ம மைக்ரோ கிரீன் வளர்க்குறதுக்கு, கீரை செடி வளர்க்குறதுக்கு இது கூட இன்னும் கொஞ்சம் மண் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே விதைச்சோமாக்க நல்லா உயிர் சத்து நிறையா இருக்கு. நல்ல உரமா இருக்கும். நம்ம வெளியில வேற எந்த உரம் யூரியா இந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. இதுவே நல்ல உரமாயிருக்கு.